கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஜூலை மாதம் 20ஆம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அன்பை குறித்து தான் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பல இடங்களிலே 4 நற்செய்திகள் வழியாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதே போல் இந்த நாளிலும் புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே இந்த 13ஆம் அதிகாரம் முழுவதுமாகவே அன்பை குறித்த காரியங்களை நமக்கு ஆலோசனையாக கொடுக்கிறார். ஒவ்வொரு நாளும் நாம் அன்பை மற்றவரோடு பகிர்வதில்தான் நாம் ஆர்வமுள்ளவராக இருக்க வேண்டும் என்று நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். ஏனென்றால் அன்பு எங்கு இல்லையோ அங்கு சமாதானம் இல்லை, அங்கு மகிழ்ச்சி இல்லை. அந்த இடத்திலே பொறாமை, கோபம், எரிச்சல் எல்லாமே வந்து நின்றுவிடும். ஆகவேதான் அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும் என்கிற வார்த்தையை இன்று நமக்கு இறைவாக்காக கடவுள் கொடுக்கிறார். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் ஒருவரை அன்பு செய்யும் பொழுது அவர்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை உங்களால் மன்னிக்க முடியும். அவர்கள் செய்கிற தவறுகளை நீங்கள் பொறுத்து அவர்களை மன்னித்து அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய உண்மையான அன்பை அவர்கள் அறிவதற்குரிய வழிகளை கடவுள் தாமே உருவாக்கி கொடுப்பார். அப்படியாகத்தான் பல குடும்பங்களிலே கணவருக்கும் மனைவிக்குமான சண்டைகள், பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் உள்ள சண்டைகள், சகோதர சகோதரிகளுக்கிடையே, மாமியார் மருமகளுக்கிடையே என்று பலவிதமான நெருக்கடிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் உண்மையான அன்பு அங்கே இல்லாததே. வெறும் பணத்தை மட்டும், செல்வத்தை மட்டும், செல்வாக்கை மட்டுமே நாம் முன்னிறுத்தி பல இடங்களில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எப்பேற்பட்ட பணக்காரராக இருந்தாலும், செல்வமிக்கவர்களாக இருந்தாலும், உயரிய பதவியில் இருந்தாலும் அன்பு அவர்களுடைய உள்ளத்தில் இல்லை என்றால் அவர்கள் ஒன்றுமில்லை. நாம் கடவுளோடு அதிகமாக உறவாடும் பொழுது, கடவுளுடைய வார்த்தைகளை நாம் ஒவ்வொரு நாளும் வாசிக்கும் பொழுது அவருடைய அன்பை, சமாதானத்தை நம் உள்ளத்திலே அவர் விதைப்பார். அப்படியாக விதைக்கப்பட்ட அன்பு நம்மிடமிருந்து பலருக்கும் செல்லும். ஆகவே ஒவ்வொரு நாளும் கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை, கனத்தை நீங்கள் கொடுத்து பாருங்கள். உங்களுடைய உள்ளம் முழுவதும் கடவுள் கொடுக்கிற அன்பினால் நிறையும். நீங்களும் மற்றவர்களுக்கு ஒரு சாட்சியாக அன்பை விதைக்கிற பிள்ளைகளாக மாறுவீர்கள். ஆமென். நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசு மகாராஜாவே, எங்கள் அன்பு தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட நிறைவாக்கின்படியாகவே நாங்கள் எப்பொழுதும் அன்பை விதைக்கிற பிள்ளைகளாக, எல்லாவற்றையும் பொறுமையோடு கையாளும் பிள்ளைகளாக வாழ எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. இன்றும் தன்னுடைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் நிறைவாய் ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் நிரப்பிட அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நாம் கற்றுக்கொண்ட இந்த வாக்கு நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் மிகுந்த பயனை தரும் என்று நான் நம்புகிறேன். எல்லா காரியங்களிலும் அன்பை விதைப்போம், எல்லா காரியங்களிலும் பொறுமையோடு செயல்படுவோம். கடவுள் நம் கூட இருந்து நம்மை அருமையாய் வழி நடத்துவார். ஆமேன். God bless you.